விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதி சூப்பர் 4க்கான ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவும் இலங்கையும் விளையாடுகின்ற ஆட்டங்கள் என்று சொன்னாலே விறுவிறுப்பான ஆட்டங்களாகத்தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். 90கள் 2000 ஆண்டுகளில் இப்படித்தான் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக கொஞ்சம் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் அவ்வளவு பெரிதாக பேசப்படுவதில்லை. ஆனால் இப்போது மீண்டும் சில ஆட்டங்களை உற்று நோக்குகின்ற போது இலங்கை இந்திய ஆட்டங்கள் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் சனத் ஜெயசூரிய அடித்து நொறுக்கிய காலகட்டத்துக்கு நிகரான ஆட்டங்களாக பேசப்படுகின்ற அளவிற்கு ஒரு ஃபயரான கேமாக இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இன்று இன்னும் ஒரு ஆட்டம் சூப்பர் 4 மிக சிறப்பான ஒரு ஆட்டமாக பார்க்கப்பட்டது. இது சூப்பர் ஓவருக்கு சென்று இறுதியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. 2024 ஆண்டு இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியும் சரியாக இதே மாதிரியான ஒரு சூப்பர் ஓவருக்கு சென்று இந்தியா வெற்றி பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் இறுதி வரைக்கும் இந்த போட்டியிலே இலங்கைக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். எதுவித சலனமும் இல்லாமல் குசல் ஜனித் பெரேராவும் அதே போன்று பேத்தும் நிசங்கவும் அடித்து ஆடினார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு விறுவிறுப்பை கொடுத்திருந்த ஒரு ஆட்டமாக இருந்தது. இந்தியா 2020 போட்டிகளுக்கான தரவரிசையிலே முதலிடத்தில் இருக்கின்ற அணி. இந்தியா முதலிடத்தில் இருக்கின்ற அணி ஆசிய கிண்ணத்திலே யாரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 7ஆம் 8ஆம் 9ஆம் 10ஆம் இடங்களிலே தரவரிசையில் இருக்கின்ற அணிகளோடு தான் ஆசிய கிண்ணத்திலே இந்தியா விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முதல் தரத்தில் இருக்கின்ற ஒரு அணியை திக்குமுக்காட செய்திருக்கின்ற ஒரு பெருமை இன்று இலங்கை அணிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இறுதி வரைக்கும் இந்தியா கடுமையாக போராடியது. இந்தியா இறுதி போட்டிக்கு செல்வதற்கு முன்னர் இந்தியாவிடம் எங்கே வீக்னஸ் இருக்கிறது என்பது ஓமானுடனான போட்டியின் போதும் இலங்கையுடனான போட்டியின் போதும் சரியாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. பும்ரா இல்லாவிட்டால் இந்தியா அதோ கதிதானா என்று சொல்லி ஓமானுடனான போட்டியின் போதும் கேட்டார்கள். இப்போது இலங்கையுடனான போட்டியிலும் அதுதான் நடந்திருக்கிறது போல இருக்கிறது. இந்தியா சிறப்பாக ஆடியது என்று மிகச்சிறப்பாக அபிஷேக் சர்மா மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார். சுப்மான் கில் ஆரம்பத்திலேயே ஆட்டமிழந்திருந்தாலும் கூட அபிஷேக் சர்மாவினுடைய மிக நல்ல ஆரம்பம் இந்தியாவிற்கு 200 கடந்த ஒரு ஓட்டு எண்ணிக்கையை பெறுவதற்கு காரணமாக இருந்தது. ஷாயிப் அக்தார் சொல்லி இருக்கிறார், ஆரம்பத்திலேயே அபிஷேக் சர்மா ஆட்டமிழப்பாராக இருந்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதிப் போட்டியின் போது இந்தியா பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கும் என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றவையும் கவனிக்கத்தக்கது. ஆனால் கொஞ்சம் மிடில் ஆர்டர் இன்று இந்தியாவிற்கு ஓரளவிற்கு துணை போனது. இதனால் தான் 202 ஓட்டங்கள் பெறப்பட்டது. துபாய் ஆடுகளத்தில் 200 கடந்த ஒரு ஓட்டு எண்ணிக்கையா என்கின்ற அளவிற்கு இந்த போட்டி இன்றைய நாளிலே இருந்தது என்பதும் கவனிக்கக்கூடியது. 2 சிக்ஸர் 8 பவுண்டரிகளோடு 31 பந்துகளில் அபிஷேக் சர்மா 61 ஓட்டங்கள், கில் 4, சூரியகுமார் யாதவ் தொடர்ந்தும் சொதப்புகிறார் 12 ஓட்டங்கள். திலக் வர்மா 4ஆம் இலக்கத்தில் வந்தார் 34 பந்துகளில் ஆட்டமிழக்காது 49. சஞ்சு சாம்சன் 5ஆம் இலக்கத்தில் வந்தார் 3 சிக்ஸர்கள் 23 பந்துகளில் 39. அக்சார் பட்டேல் 15 பந்துகளில் 21, உதிரிகள் 14, 202 பெறப்பட்டது. நுவான் துஷார் 4 ஓவர்கள் 43, மகேஷ் தீக்ஷண 36 கொன்று, சமீர 40 கொன்று, வனிந்து ஹாசரங்க 37 கொன்று, தசுன் சாணக்கி 2 ஓவர்கள் 23 கொன்று, சரித் அசலங்க 2 ஓவர்கள் 18 கொன்று. நுவான் துஷாரவிற்கு மட்டும் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. மற்ற ஐவரும் ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். பதிலளித்த இலங்கைக்கு குசல் மெண்டிஸ் 36வது டக் அவுட் ஆகி இருக்கிறார். குசல் மெண்டிஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலே அறிமுகமானதற்கு பின்னர் அதிக டக் அவுட் ஆன வீரர் என்கின்ற பெருமை இப்போது இவருக்கு கிடைத்திருக்கிறது. பும்ரா 35 டக் அவுட்களோடு இருக்கு. இவர் 36 தடவைகள் டக் அவுட் ஆகியிருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. ஆனால் குசல் ஜனித் பெரேராவும் பேத்தும் நிசங்கவும் இணைந்து மிகச்சிறப்பாக ஆடினார்கள். இருவருமாக 6 சிக்ஸர்களையும் 12 பவுண்டரிகளையும் அவர்களுக்கான இணைப்பாட்டத்திலே பெற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்குரிய இணைப்பாட்டத்திலே 66 வீதமான ஓட்டங்கள் பவுண்டரி சிக்ஸர்கள் மூலமாக பெறப்பட்டது என்பதும் சுட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 127 ஓட்டங்கள் 2வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டமாக பெறப்பட்டது. 4வது பந்து வீச்சிலேயே முதல் விக்கெட் இழக்கப்பட்டது. அதன் பின்னர் பார்த்தால் 13வது ஓவரினுடைய 2வது பந்து வீச்சிலே தான் 2வது விக்கெட்டாக குசல் பெரேரா ஆட்டமிழந்திருந்தார். குசல் பெரேரா ஆட்டமிழந்திருந்தாலும் பேத்தும் நிசங்க இறுதி வரைக்கும் போராடினார். இறுதி ஓவரிலே
ஹர்ஷித் ராணாவினுடைய முதல் பந்து வீச்சிலே ஷார்ட் ஃபைன் லெக் திசையிலே கடத்தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வீரர் மிடில் லெக்கை நோக்கி ஹர்ஷித் ராணா பந்தை வீசியிருந்தார். அந்த பந்தை மிகச்சிறப்பாக லாபகமாக ஆட முற்பட்டிருந்த வேளையில் ஷார்ட் ஃபைன் லெக்கிலே கடத்தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வருண் சக்கரவர்த்தியிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு ஆட்டமிழப்பாக இருந்தது. இறுதி பந்து வீச்சிலே 3 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. இறுதி பந்து வீச்சில் 3 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் 2வது ஓட்டத்தை பூர்த்தி செய்திருந்த தசுன் சாணக்க டைவ் அடித்து ஸ்ட்ரைக்கர் முனையிலே டைவ் அடித்து அந்த ஓட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு முற்பட்டிருந்தார். ஆனால் மிஸ்ஃபீல்டிங் ஆனது அதனை சரியாக கவனித்திருப்பாராக இருந்தால் 3வது ஓட்டத்தையும் பெற்றுக்கொண்டு போட்டியிலே வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு கவனக்குறைவான ஒரு நிகழ்வு தான் இன்று சாதனை மிகு வெற்றியை இலங்கையால் பெற்றுக்கொள்ள முடியாது போயிருக்கிறது. ஏற்கனவே பங்களாதேசுக்கு எதிராக 194 ஓட்டங்களை சேசிங் செய்தமைதான் இலங்கையினுடைய மிகப்பெரிய 2020 போட்டிகளுக்கான வெற்றி என்று சொல்லலாம். பெத்தம் நிசங்க இலங்கை சார்பிலே 4வது சதம் அடித்திருக்கிறார். ஒருநாள் போட்டிகளில் சதம், டெஸ்ட் போட்டிகளில் இரட்டை சதம், 2020 போட்டிகளிலும் இப்போது சதம் அடித்திருக்கிறார். டில்ஷான், மஹேல ஜெயவர்தன, குசல் ஜனித் பெரேராவை தொடர்ந்து இப்போது நிசங்க 4வது வீரராக 2020களில் சதம் அடித்தார். 6 சிக்ஸர், 7 பவுண்டரிகள், 58 பந்துகளில் 107 ஓட்டங்கள். ஒவ்வொரு அடியும் என்னையா ஐபிஎல்லிலே எந்த அணியும் எடுக்கவில்லை என்று கேட்பது போன்று இருந்தது அவருடைய அடி. குசல் ஜனித் பெரேரா 32 பந்துகளில் 58, சரித் அசலங்க 5, கமிண்டு மெண்டிஸ் 3, தசுன் சாணக்க 22 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். தசுன் சாணக்க சிறப்பாக ஆடியிருக்கவில்லை என்று சொன்னால் இலங்கை தோல்வியை தழுவி இருக்கும். ஆனால் இந்த அளவு தூரம் ஆட்டத்தை எடுத்து வந்தவர் தசுன் சாணக்க என்று சொன்னாலும் அதிலே மிக இல்லை. ஆனால் இறுதியில் அவருடைய கவனம் குறைவுதான் வெற்றியாக இந்த ஆட்டத்தை முடிக்க முடியாது போனது. 5 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை இலங்கை பெற்றது. ஹார்திக் பாண்டியா 1 ஓவர் 7 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர்கள் 46 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். பாண்டியா கொஞ்சம் உபாதைகளால் அவதிப்படுகிறார். இறுதிப் போட்டியிலே விளையாடுவாரா என்று சொல்லி பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் 46 கொண்டு ஹர்ஷித் ராணா விமர்சனங்களோடு அணிக்குள்ளே இருக்கின்ற ஒரு வீரர். இறுதி ஓவரிலே 12 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் இறுதி 6 பந்துகளையும் சிறப்பாக வீசினார். பிரம்மாதமாக இருந்தது. ஒரு அன்லக்கி முறை மூலமாக டீப் தேர்ட் மேன் திசையில் ஒரு பவுண்டரி ஒன்று எட்ஜ் முறை மூலமாக பெறப்பட்டிருந்தது. அந்த பவுண்டரியை விடுத்து பார்த்தால் அத்தனை பந்துகளுமே சிறப்பாகவே அவரால் வீசப்பட்டிருந்தன. 11 ஓட்டங்களை இறுதி ஓவரில் விட்டுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக 54 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். அக்சார் பட்டேல் 3 ஓவர்கள் 32, குல்தீப் ஜாதவ் 31, வருண் சக்கரவர்த்தி 31. பின்னர் சூப்பர் ஓவருக்கு போட்டி சென்றிருந்தது. இலங்கையால் வெறுமனே 2 ஓட்டங்களை மட்டும்தான் பெறக்கூடியதாக இருந்தது. குசல் ஜனித் பெரேரா, தசுன் சாணக்க, கமிண்டு மெண்டிஸ் ஆகியோர் ஆடுகளம் புகுந்திருந்தார்கள். பெத்தும் நிசங்கவை அனுப்பவில்லை என்பது ஏமாற்றம் தான். ஹர்ஷ்தீப் சிங் சூப்பர் ஓவரை அற்புதமாக வீசியிருந்தார். வைட் ஜோக்கர்ஸ் அதிகமாக ஃபீல்டை சரியாக செட் செய்து கொண்டு அப்படியான பந்துகளை வீசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 ஓட்டங்கள் மட்டும்தான். முதலாவது பந்து வீச்சிலேயே சூரியகுமார் வந்து சூப்பர் ஓவரிலே இலங்கைக்கு எதிரான போட்டியிலே வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். 3 ஓவர்களில் 31 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலை இருந்தது. இலங்கை துடுப்படுத்தாடி கொண்டிருந்த போது அக்சார் பட்டேல் ஒரு ஷார்ட் பால் வீசினார். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்ஸர் ஒன்றை அடித்திருந்தார் பெத்தும் நிசங்க. அந்த ஓவரில் 10 ஓட்டங்கள் பெறப்பட்டது. அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்று சொன்னால் 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 19வது ஓவரை வீசிய ஹர்ஷ்தீப் சிங் மிகச்சிறப்பாக அவருடைய ஓவரும் அமைந்திருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இறுதியில் 12 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலை வர ஹர்ஷித் ராணாவினுடைய கைகளிலே பந்து ஒப்படைக்கப்பட்டது. விமர்சனங்களுக்கு அப்பால் அந்த ஓவரை அவர் சரியாக வீசியிருந்தார் என்பது நோக்கத்தக்கது. இந்தியா இறுதிப் போட்டியிலே பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கு முன்னர் இப்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியோடு இறுதிப் போட்டியிலே விளையாடப் போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி. இலங்கையினுடைய போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள். எது விதமான போட்டிகளிலும் தோல்வியை தழுவாத அணியாக இந்தியா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது என்பதும் சிறப்பம்சம். நான் தில்லியம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்.